ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. குயின் ஆஃப் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமாவை பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் இந்த ட்ராமாவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த ட்ராமாவை நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ராமாவோட டைட்டில் சொன்னேன் இல்லைங்களா, குயின் ஆஃப் டைவர்ஸ். ஸோ அந்த டைட்டிலை படித்ததும் அடடே கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சஸ்பென்ஸான விஷயத்த எல்லாத்தையும் ட்ராமாக்குள்ளே வச்சுருக்காங்க வித் காமெடியோட. நான் சீக்கிரமாக அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட நான் 2 சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வாய்ஸ் ஆஃப் வினோதினி, இன்னொன்று விஓவி ட்ராமாஸ் தமிழ். எந்த சேனலில் நல்ல ரீச் இருக்கோ அந்த சேனலில் அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட எந்த சேனலில் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் பார்க்குறப்போ அடுத்தடுத்த எபிசோட் வரல அப்படின்னா ஒன்றா நான் விஓவி ட்ராமாஸில் கண்டினியூ பண்ணியிருப்பேன், இல்லைனா வாய்ஸ் ஆஃப் வினோதினியில் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அப்படி நான் இந்த ட்ராமாவை எந்த சேனலில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் போஸ்ட்லையும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த ட்ராமாவில் டோட்டலாக 12 எபிசோடு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரத்துக்கு நெருக்கி போகுது. 2024 ரிலீஸ் ஆன ட்ராமா. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. நைட் டைம் வேற. அந்த வீட்டை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. யாரோ குதிக்கிறாங்க. கொள்ளையடிக்க வந்திருக்காங்களா இல்லை ரெஸ்கியூ டீமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரிய வருது இவங்க சொல்யூஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்யூஷன் டீம், அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஆக்ட்ரஸை ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த புருஷங்கார டைவர்ஸ் வேணும்னு கேட்குறான். ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறா. ஆனால் நீ சம்பாரிச்ச பணத்தில் எனக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைவர்ஸ் கேஸ் போஸ்ட் பண்ணப்பவே இவன் இந்த மாதிரி தான் கிளைம் வச்சிருப்பான். எனக்கு அவங்க இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அந்த அளவுக்கு பணக்காரன் கிடையாது. இவன் ஒய்ஃப் தான் பயங்கரமான செலிபிரிட்டி. எப்படி ஆணும் பெண்ணும் டைவர்ஸ் பண்ணிக்கிறப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கணும், அது அலுமினியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நான் நல்லா சம்பாதிக்காதவன், எனக்கு டைவர்ஸ் வாங்கிக்கிற சமயத்தில் என் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறா, ஃபேமஸான செலிபிரிட்டியாக இருக்கா, அவள் தான் எனக்கு அலுமினி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் போட்டிருப்பான். சொத்துல பாதி அப்படிங்கிறதெல்லாம் ஓவர். ஒய்ஃபும் பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கொடுக்குறேன், ஆனால் அவன் கேட்குற அளவுக்கு பாதி சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த பையனை கடத்தி வச்சுட்டு ஒய்ஃபை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்க இந்த டீமை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் போலீஸ் கிட்ட போகாம இந்த டீமை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் பின்னாடி தெரியுங்க. இவங்க குழந்தைய தூக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஆனால் அந்த புருஷங்காரன் பார்த்துட்டா ஒருத்தங்களை பிடிச்சி பிளாக் பண்ணியிருக்கான். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் கிம் சாரா. நம்ம சாரான்னு கூப்பிட்டுக்கலாம். சாரா இருந்துட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடியோ நீ வச்சுக்கோ, இந்த வீடியோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. குழந்தைய கூட அப்படிங்கிறதுக்கு எனக்கு வீடெல்லாம் மட்டும் பத்தாது, பங்களாவை மட்டும் கொடுத்து என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், சொத்துல இவ்வளோ ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவங்க டீமில் ஒரு ஹேக்கர் பையன் இருப்பாங்க. அந்த ஹேக்கர் இவனோட பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இதை பாரு, இப்போ நான் சொன்ன டீலிங்க்கு நீ ஒத்துக்கிட்டு பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு நீ சொல்லேன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அக்கௌண்ட்லேருந்து 10,000 போயிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. என்ன ஓலரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணால் ஹேக்கர் பையன் ஹேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 10,000 போயிட்டே இருக்கு. இவன் அதில் கரெக்டாக டிஸ்ட்ராக்ட் ஆக இவனை அடிச்சு கிடிச்சு பிடிச்சி குழந்தை எங்கேன்னு கேட்கறதுக்கு பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சிருக்கான். அங்கே போய் குழந்தையும் காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இவங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்லேயே இருக்கும். அதன் வகையில் இந்த குழந்தையோட அம்மாவும் இன்னொரு லேடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த சமயத்தில் இந்த குழந்தையோட அம்மா அந்த லேடி கிட்ட கேட்பாங்க, இவங்க யாரு, இவங்களால எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு பேர் சாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் குயின் ஆஃப் டைவர்ஸாக இருக்கா. ஆனால் ஒரு காலத்தில் பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டவ. அவங்க பெரிய லா ஃபிர்ம் வச்சுருந்தாங்க. அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்தவ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையான லாயராகவும் இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கும் தன் டீமோட அந்த குழந்தைய அப்படியே கெத்தாக தூக்கிட்டு வருவாங்க சாரா. அப்போ சாராவும் யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு அம்மாவால் ஏற்றுக்கவே முடியாதது அவள் குழந்தை அவகிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரா லா ஃபிர்முக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த லா ஃபிர்மோட ஓனர் லேடியோட பையனை தான் சாரா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது சிக்னலில் நிற்கிற சமயத்தில் பக்கத்தில் இன்னொரு கார், அவரும் இவங்க ஒர்க் பண்ணுற அதே லா ஃபிர்மில் தான் லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த காரை புதுசாக வாங்கியிருப்பாரு. ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறாரு. பொலிட்டிக்கத்தை சாரா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், நீ எப்படி இருந்தாலும் லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரில் ஸ்பீடாக வந்துடுவாங்க. அவர் காரில் போகிறப்ப லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருப்பார். என்னோட கார் பயங்கர ஃபர்ஸ்ட்டாக போகும், உங்களுக்கு முன்னாடி நான் போய் ஆஃபீஸ்க்கு சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போதைக்கு இதை சாரா பெருசாக எடுத்துக்கல. ஆஃபீஸ்க்கு வருவாங்க. சாரா பக்கத்துலேயே ஒரு பொண்ணு உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சாராவோட ஃப்ரெண்டு. இதே லா ஃபிர்மில் டிடெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில்.
இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து பேஸ்மெண்ட்டில் கார் பார்க் பண்ணுறப்போ பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டீஸ் பண்ண லாயரோட காருக்கு பக்கத்துலேயே போய் ஷார்ப்பாக காரை பார்க் பண்ணுறாங்க. அவர் வந்து காரை எடுக்கிறப்ப கண்டிப்பாக இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பார்க் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ் லேடி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. இன்னைக்கு சாராவோட மாமியாருக்கு பர்த்டே. அவங்க தாங்க சேர் உமன் இந்த லாஃப் ரூமுக்கும் சரி, இது போக நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பெரிய கோடீஸ்வரங்க. அப்படிப்பட்ட அந்த லேடி, அதாவது சாராவோட மாமியார், அவங்களுக்கு பர்த்டே. அதுக்கான பார்ட்டிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சேர் உமன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்றதுக்காகட்டு ஒரு டேபிள் இருக்கும். அதில் 3 சேர் தான் இருக்குது. இதை சாரா பார்த்துட்டு என்னது 3 சேர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மாமனார் கிடையாது. ஸோ மாமியார், ஒன்று புருஷன், ஒன்று குழந்தை. அப்போது நம்மளுக்கான சேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை சேர் உமன் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து 3 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு சேர் ஆட் பண்ணுங்கள், அதில் நான் வந்து உட்காருவேன், என்னோட பேரையும் இங்கே ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வேற ஒரு லாயரை காட்டுவாங்க. இல்லை இவர் ப்ராசிக்யூட்டர். இவரோட பேர் வந்துட்டு கீ ஜோன். நம்ம கதையோட ஹீரோ இவர் தான். இவர் டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இல்லீகல் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது வந்து சுப்பீரியர் கிட்ட இருந்து கால் வருது, பாரு நீ அந்த பில்டிங்கில் எங்கே வேணால் செக் பண்ணிக்கோ, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, முக்கியமாக இந்த ரூமுக்கு மட்டும் போயிடாத, முக்கியமாக அந்த ஃப்ளோருக்கே போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஓகே சார்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து, கரெக்டாக நம்ம அந்த ஃப்ளோருக்கு தான் போவோம், அந்த ரூமுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே ஒருத்தர் நல்லா பயங்கரமாக போதை ஏற்றிக்கிட்டு மயக்கமாக கிடக்குறாங்க. நம்ம கீஜூன் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம சாரா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூமில் குதூகலமாக இருக்காரு. ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு, என்னது இன்னும் உங்கள் ஒய்ஃபோட நம்பர் ஒய்ஃபுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னோட நம்பர் தான் நீங்கள் ஒய்ஃபுன்னு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் எல்லாமா போட்டி, இந்த ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த பேரை பார்த்ததுமே எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்கும். ஆனால் உன்னோட பேர் வர்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்ன உன்னோட பேரை ஒய்ஃப்னு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தன்னோட ஒய்ஃபான சாராக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால இதோ பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்துகிட்டே இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை விட்டு வந்து என்ன கட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கெல்லாம் காலம் நேரம் இருக்குது, நான் ரெடி ஆகிட்டு கிளம்பணும், அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கமாக அந்த மாமியாரை தான் காட்டுறாங்க. பயங்கர டெரர் பீஸாக இருப்பாங்க போல இருக்கு. அத்தை எல்லாம் ரெடியாக இருக்குது அத்தை அப்படிங்கிறப்போ, அத்தைன்னு கூப்பிடாத, சேர் உமன்னு கூப்பிடு, புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராராக இருக்காங்க. வெளியே கரெக்டாக இவங்க பையன் அப்போ தான் வருவார். அவங்க பையன்கிட்ட ரொம்ப கடுக்கடுன்னு தான் பேசுவாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, பண்ணுறதுலும் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா, இது என் பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறது சும்மனாக்கும் தான், எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதுக்காக நான் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுற மூட்ல எல்லாம் கிடையாது, இதை வச்சு மிகப்பெரிய வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம லா ஸ்கூல் கட்டுறதுக்கு இன்னைக்கு வரப்போகிற அத்தனை பேரோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப கரெக்டாக ரூம்குள்ளேருந்து நம்ம சாரா வருவாங்க. சாரா கிட்டேயும் அதே தான் சொல்லுவாங்க, பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, புரிஞ்சுதா, உன் புருஷன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கொஞ்சம் கண்காணிச்சு வை, கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே வருவாங்க. அங்கே வந்ததும் ஷாராக்கு நறுக்குன்னு ஒரு ஷாக் இருக்குது. அவங்க 4 பேர் இங்கே உட்காருவாங்க, எனக்கான சீட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. இப்போ எகெயின் இவங்க ஃபேமிலி உட்கார இந்த டேபிளில் 3 சேர் தான் இருக்குது. அதுவே சாராக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. அங்கே நிறைய பெரிய மனுஷங்களாம் வந்திருப்பாங்க. இந்த மாமியார் எல்லாருக்கிட்டும் இது என் பையன், இது என் பேரன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரி நாமளே வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் சாரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவங்க மருமக அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சமயத்தில் அவங்க அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க மாமியார். இது எல்லாத்தையும் வேற ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு, காலையில் காரில் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா அந்த லாயரும் இன்னும் சிலர்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன பிரயோஜனம் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் மருமகளாக வாக்கப்பட்டு பவரே இல்லாமல் இருக்கிறதுக்கு, இப்படி அவமானங்களை சந்திக்கிறதுக்கு நம்மள மாதிரி சாதாரண லாயராக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் இதில் ஒரு லேடி லாயர் இருப்பாங்க. அவங்க நம்ம சாராக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், பேசாமல் இருங்க, நம்மளுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு குறை நிறைய இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் சாரா வந்து மருமகளாக இருக்கா, கண்டிப்பாக அவள் வந்து தவிர்க்க முடியாத ஒருத்தி தான். மேபி மாமியார் கொஞ்சம் பாராமுகமாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்மக்கிட்டலாம் என்ன இருக்குது, சும்மா அடுத்தவங்களே குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு சப்போர்ட்டாக தான் அந்த ஃப்ரெண்டு பேசுவாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு சாரா வந்துட்டு அவளும் பதிலுக்கு பண்ணு கொடுத்துட்டு தான் போவா. என் குடும்பத்தையும் என்னையும் பேசுறது இருக்கட்டும், உங்கள் குடும்பம் ஊசலாடிட்டு இருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாராக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான உரிமை தான் நம்ம மாமியார் நம்ம கிட்ட கொடுத்துருக்காளே தவிர்த்து நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கிற உரிமையை அவள் கொடுக்கல அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால இங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. சாராவோட அம்மா யாருன்னு தெரியுதாங்க, பொண்ணை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக சமைச்சு கொடுக்குறாங்க. சாராக்கு அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு நாமளாக இருக்கிற ஒரு இடம் இல்லையா, அதனால நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்றான். சாராவுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். சாராவோட அப்பா ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாரு, அதுவும் ரெண்ட்டுக்கு தான் வச்சுருந்துருப்பாரு.
அவர் லைஃப் ஃபுல்லாக சமைச்ச அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே வந்துட்டு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்கியிருப்பாரு. அதில் சில பிரச்சனையாகி அவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சாராவோட அம்மா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருந்திருக்கும். சாராவோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு சாராவை பிடிச்சிருந்திருக்கு. எந்த அளவுக்கு இந்த கதையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஆனால் சாராவை பிடிச்சிருந்திருக்கு. அதனால சாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சாராவோட அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க சாரா கிட்ட சொல்கிறாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன், நீ அப்பா எல்லாம் உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்ல வேலை, நல்ல புருஷன், பெரிய குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டிருக்க. உன் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சாரா டக்குன்னு கேட்பா, அம்மா நீ சந்தோஷமா இருக்கியா? எல்லாம் சரியா இருக்கு, நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டுட்டேன், ஒரு ஆண் வாரிசை பெற்றெடுத்துட்டேன், உனக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் வந்து என் புருஷன் வச்சு கொடுத்துருக்காரு, நீ அதை நல்லா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, உன் லைஃப் பாட்டுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு சந்தோஷமா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சாராவோட அம்மா சொல்லுவாங்க, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், நீ சந்தோஷமா இருக்கேன்னா நானும் சந்தோஷமா இருக்கேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னமோ அந்த வார்த்தை வந்து சாரா ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தது மாமியார்காரி தான் லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பா. என்ன எங்கே போயிட்டு இருக்க, உங்க அம்மா பார்க்க போயினியா? நீ பாட்டுக்கு பாட்டு இருந்துட்டு சொல்லாம கொல்லாமல் போயிட்டேன், எங்களுக்கு எதாவது தேவைன்னா யார் பார்த்து பண்ணிப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா பார்க்கறதுக்கெல்லாம் போயிட்டு வர்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசு. மேலேருந்து வர ஸ்மெல்ல என்னால் ஏற்றுக்க முடியல. சாராக்கு கோவம் வந்துடும். அத்தை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பார்ட்டியில் உங்கள் கூட டேபிளில் உட்காந்துட்டு நம்ம ஃபேமிலியோட அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அத்தை இல்லை சேர் உமன் அப்படிதான் என்னை அட்ரஸ் பண்ணும், புரிஞ்சுதா? என்ன நீ வந்து என் பையனை கொஞ்சம் கூட கவனிச்சிக்காம இருக்க போல இருக்கு. அவனுக்கு வேணுங்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்பெல்லாம் நீ அவனோட இன்னர்ஸ் அயன் பண்ணி வைக்கிறது இல்லை போல இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் அவர் என் புருஷன், அவரை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுவாங்க. இவங்க ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் அப்போதான் புருஷன் வருவாங்க. சரி நம்ம புருஷன்கிட்டயாவது சொல்லலாம் அப்படின்ட்டு, எனக்கு உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. ஒவ்வொரு டைம் நான் என் அம்மாவை போய் பார்த்துட்டு வர்றப்பெல்லாம் குளிச்சுட்டு வா, அப்படி வா இப்படி வான்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் எங்கே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில், குளிச்சுட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா குளிச்சுட்டு போய் எங்கள் அம்மாட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பாட்டுக்கு போயிடுவான். இவனுக்கு மைண்டுக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவங்க அம்மா வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. டே உன்னோட டவுன்ஃபால்க்கு நீயே காரணமாயிடாத, நான் சொன்னதை சொன்ன மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதை யோசிக்கிறப்பல இவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. சாரா லவ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் தன்னோட சுயமரியாதை விட்டுட்டு தான் சாரா இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி 1000 கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன், அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை போய் பார்த்து கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ தான் பையனுக்காக தான் சாரா இந்த எல்லா அசிங்கத்தையும் அவமானத்தையும் பொறுத்துக்கிறா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. அதுக்கப்புறமாக ஒரு லேடியை காட்டுவாங்க. இவங்க தாங்க ஸ்டார்டிங் சீனில் நம்ம சாராவை பற்றி, அந்த இன்னொரு பொண்ணு அவள் ஹீரோயின் தானே, அவளுக்கு டைவர்ஸ் கேஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அங்கே தானே குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் சாரா போயிருப்பாங்க. அவங்க கிட்ட கதை சொன்னாங்க இல்லையா, அந்த லேடி தான் இவங்க. இவங்க ஹஸ்பண்ட் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன், கோடி கணக்கில் மனுஷன் சம்பாதிக்கிறாரு. ஆனால் மாசமான $200 தான் வந்துட்டு செலவுக்கு கொடுக்குறாராமா. என்னங்க எனக்கு அது பத்தல. $200 வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம், சாப்பிட்றதுக்கான காய்கறிகள், ஃப்ரூட்ஸு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னால் சமாளிக்க முடியலங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. குழந்தைக்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டிடுறீங்க, அதை தவிர்த்து வீட்டுக்கான செலவு எல்லாத்தையும் $200 என்னால் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறப்போ, எச்சா கொடுத்தா என்ன பண்ண போகிறேன்? உன்னை விட சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு ஊர் சுற்ற தானே போகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடும். இவங்களுக்கு நான் மீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேங்க. நீங்கள் ஒன்றும் சாப்பிட வேண்டாம், நான் கஷ்டப்பட்டு நீங்கள் கொடுத்த காசில் அங்கே சிக்கனை பிடிச்சி இங்கே சிக்கனை பிடிச்சி நான் என் கையால் சமைச்சு வச்சிருக்கேன், எதுவும் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டே வச்சிருவாங்க. இந்த ஆளுக்கு வந்த கோபத்தில் தரன்னு இழுத்துட்டு போவோம் அடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ வேண்டாம் அடிக்காதீங்க, நான் ஏதோ வந்து கோவத்தில் பேசிட்டு இதுக்கு அப்படி பேச மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் தரன்னு இழுத்துட்டு போவான். ஐயோ அந்த ரூம்குள்ளே போயிடக்கூடாது, நம்மளை வந்து அடிச்சே கொள்ளுவோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அப்போ ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்காங்க போல இருக்கு. ரூம்குள்ளே போகாமல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமாக போராடுவாங்க. ஆனால் அவன் இழுத்துட்டு போயிடுவான். அங்கே வந்து ஒரு பெரிய கட்டை மாதிரி வச்சிருப்பான் அடிக்கிறதுக்குன்னு. அதை எடுத்து போட்டு மாற்று அடிக்க நம்மளுக்கு சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த ஆள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், டைவர்ஸ் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் இந்த மாமியாக்காரியோட லா ஃபார்முக்கு வருது. அந்த கேஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை இதை வந்து எடுத்துக்க முடியாது, கண்டிப்பாக வந்து நம்ம தோற்று போயிடுவோம், இதை நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாமியார் திரும்பி பார்த்து, இது எப்பேற்பட்ட லா ஃபார்ம் தெரியுமா, ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, நான் ஈஸியாலாம் கிவ் அப் பண்ணலை, கண்டிப்பாக வின்னிங் ரேட் ரொம்ப கம்மி, நீங்கள் வேறு ஏதாவது லாயருக்கு கொடுங்க, நான் வந்து ஹை வின்னிங் ரேட் வச்சுருக்கேன், அதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கேஸை சாராவை எடுக்க வைக்கிறதுக்காக அவங்க மாமியார் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த கேஸை எடுத்து நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா இந்த லா ஃபார்மோட அடுத்த டைரக்டர் யாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும். அந்த பொசிஷனை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இவரே பார்ப்பார், என்னடா இது நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதும் சாராவும் அப்படியே அமைதியாயிடுவா. சரி அது ஒரு பெரிய பொசிஷன் தான், ஆனால் எனக்கு இன்னொன்று நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும்,
அத்தோடு சேர்ந்து நான் உங்களை அத்தேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கும் மாமியார் கறி சரின்னு சொல்லிடுவா. ஸோ இவங்க அந்த கேஸையும் எடுத்துக்கிறாங்க. இவங்க கேஸ் எடுத்துக்குவாங்க. இந்த லா ஃபிலிம்லேயே இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனி இருக்கும். அங்கே ஒரு லேடி டிடெக்டிவ் வேலை செய்வாங்க. நம்ம சாராக்கு அவங்க நல்ல ஃப்ரெண்டு தான். ஏற்கனவே நம்ம இவங்களை பார்த்துருப்போம். இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்கான் இல்லைங்களா, சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அது பெரிய ஹாஸ்பிட்டல், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்குனே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவன் தான் ஓனர். அவர் எந்த அளவுக்கு வெல் செட்டில்டு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அவன் வந்து அந்த பொண்டாட்டி போட்டு அடி நடிச்சிருக்கான். அந்த காயமெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, போலீஸ் கேஸ் ஆகிறப்பவோ இல்லை கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் போகிறப்பவோ இதுதான் வந்து காரணம், ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சாரா இருந்துட்டு லேடி டிடெக்டிவை பார்த்து, நீ என் டீம் விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயாவது போயினா அப்படின்னா நான் தேடியே வருவேன் அப்படிங்கிறதுக்கு, கண்டிப்பாக உங்கள் டீம் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மேடம் நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு ஆதரவாக வாதாட போகிறீங்க. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே உறுத்துறது என்னென்னா, அவனுக்கும் அந்த லேடிக்கும் சேர்ந்து 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். இவன் ஒய்ஃபையே போட்டு இந்த அடி அடிச்சிருக்கானே, அவங்ககிட்ட அந்த 5 வயசு பையன் வளர்ந்தா எப்படி இருக்கும், எனக்கு அதுதான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் நம்ம கிளைண்ட்டை வந்து நம்ம கெஸ் பண்ணக்கூடாது, நாம் அவங்கள வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கும் வருது. அந்த சமயத்தில் இந்த ஆள் கூப்பிட்டு போய் ரூமில் அடி நடிச்சிருப்பான் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மேலே இவங்ககிட்ட பொழைக்க முடியாது, நம்ம உயிரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராத்திரியும் ஓடி வந்திருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போது எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு, பார்த்தீங்களா என்னோட கட்சிக்காரர் எப்படி அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மீ அப்படிங்கிற லேடியோட தரப்பில் வாதாட நம்ம சாராவும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் இந்த ஆளுக்கு அடிபட்டு ஏற்பட்ட காயங்கள்லாம் இருக்குது. நம்ம சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் வைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, 2 பக்கமும் இருந்திருக்கு. நம்மளை யாராவது அடித்தாங்கன்னா தற்காத்துக்கிறதுக்காக திருப்பி அடிக்க தானே செய்வோம். இந்த லேடி மீக்கு வந்து ஏதோ மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, இவங்க அடித்தா வாங்கிட்டே என் கட்சிக்காரர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேஸை வந்து வாதாடுறாங்க. ஸோ 2 தரப்புமே வந்து வயலன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் என்னோட கட்சிக்காரர் தற்காப்புக்காக தான் அந்த வயலன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என் கட்சிக்காரருக்கு டைவர்ஸும் கொடுத்துடுங்க, அவர் குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இது மீயால் ஏற்றுக்கவே முடியல. கத்ரா, நான் என் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு படாத பட்டிருக்கேன், நிறைய வருஷங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் என் பையனை பெற்றெடுத்திருக்கேன், நான் எப்படி இவங்ககிட்ட தூக்கி கொடுக்க முடியும், என்ன அடிச்சு கொடுமைப்படுத்த மாதிரி என் குழந்தையும் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது கேட்குறப்ப சாராக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குடும்பத்தில் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு சாரா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க பெற்ற குழந்தை தான். இப்படி இன்னொரு தாய் அவங்க குழந்தைக்காக போராடுறப்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இவன் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், தொழில் தர்மமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரா. அது மட்டும் இல்லாமல் இந்த மீ தரப்பு லாயர் இன்னும் சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் மேலே கேஸ் போடணும், இவங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் சில பெண்கள் கிட்டையெல்லாம் வந்து பேசுவான். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கிட்டையெல்லாம் அது எல்லாத்தையும் இவங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க மீ வந்து அவங்க லாயர்கிட்ட. அப்போ இதெல்லாம் பார்த்த மீயோட லாயர் இருந்துட்டு, இதெல்லாம் யூஸே ஆகாதுங்க, ஏன் தெரியுமா, ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, சீக்ரெட்டாக ஸ்பை பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது கோர்ட் ஏற்றுக்காது. அப்படி கோர்ட் ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜ், அதாவது ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சதான் ஜட்ஜ் இருந்துட்டு ஆக்சுவலாக ஸ்பை பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு தான், பட் இருந்தாலும் இப்படி நடந்திருக்கிற பட்சத்தில், இவன் மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களே, நீங்கள் கொடுத்த எல்லா ஃபோட்டோஸ்லையும் அவர் ஜஸ்ட்டு சும்மா தான் அந்த லேடிஸ் கிட்ட பேசுகிறாங்க. அது எப்படி ஆகுனா கூட ஒர்க் பண்ணுறவங்கள சியரப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ண முடியும், அவ்வளோதானா முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறப்போ பார்த்த ஃபோட்டோஸில் ஒன்று மட்டும் துண்டாக தனியாக பக்காவாக இருக்குது. இல்லை இதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க இல்லைங்களா, இவன் மாமியாக்காரிக்கு பயங்கரமான ஃப்ரெண்டு போல இருக்கு. இவங்க 2 பேர் லிஃப்ட்டில் போகிறப்போ கொஞ்சிக்கிறது குழவிக்கிறது அப்படின்னால இருந்திருக்காங்க. இவன் மாமியாரை தொட்டெல்லாம் வேற பேசியிருக்கான். இந்த ஃபுட்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணதும் நம்ம சாராக்கெல்லாம் திக்குன்னு இருக்கு, என்னடா இது. ஆக்சுவலாக மாமியாரும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாராக்கு தெரியும். அதனால இந்த கேஸை எடுத்துக்க சொல்லி நம்ம மாமியார் நம்மளை கம்பல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இது வந்து என்ன ஏது எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. ஆனால் இப்போ ஏதோ பேசி ஆகணுமே, சொல்லி ஆகணுமே, அதனால இந்த எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை வந்து நீங்கள் எவிடன்ஸை எடுத்துக்க கூடாது யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஜட்ஜ் 2 பேரையும் கூப்பிடுவாங்க. மைக்கை தள்ளி வச்சுட்டு, இப்போ இந்த எவிடன்ஸ் பிரகாரம் தான் போகிறீங்களா அப்படின்ட்டு மீயோட லாயரை பார்த்து கேட்குறதுக்கு, ஆமாம் அந்த ஆள் பண்ணது தப்பு, இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தானே என்னோட கட்சிக்காரரோட இன்னசென்ஸை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறதுக்கு, இல்லை இது வந்து ஒருத்தவங்களோட ப்ரைவசியை வந்துட்டு இது பண்ண மாதிரி இருக்குது, இது நீங்கள் எவிடன்ஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் மீயோட லாயர் விடுறது கிடையாது. சரி இப்போ இங்கே நடந்த ஒன்றும் போய் கிடையாது, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் ஒன்றும் அந்த கேமராவை செட் பண்ணல, லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த கேமரா ஃபுட்டேஜ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் அங்கே கேமராவை செட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்ஸ் எடுக்கிற மாதிரி தானே தவிர்த்து நாங்கள் ஸ்பை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீயோட லாயர் சொல்லிடுவாங்களா. ஸோ ஜட்ஜ் இருந்துட்டு இந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறதாக சொல்லிடுறாங்க. மீ எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. என்னடா என்னையா அடித்து டார்ச்சர் பண்ணி என் பையனை என்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு பார்த்தியா, மகனை இருடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்.
இப்பொழுதைக்கு வாய்தா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வாய்தா கொடுத்துருவாங்க. கோர்ட்டில் நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறப்போ மாமியார் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பையன் கேட்பான், ஏமா அந்த ஆள் உன்னை விட 10 வயசு சின்னவருமா? டே என்னடா பேசுகிற, எனக்கு அவனுக்கு என்னமோ இருக்கும்னு பேசிகிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், ஆனால் அங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லையே, அந்த ஆள் உன்னை தொட்டு தொட்டு பேசுகிறான், கட்டி பிடிக்கிறான், ஒரு டிக்னிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. சே பாவம், நம்ம சாராவோட ஹஸ்பண்டு பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் போய் பார்க்கல போல இருக்கு. கட்டி பிடிச்சிக்கிறது, கொஞ்சிக்கிறது, இப்படி நெருக்கமாக இருக்கிறது தான் நட்பு அப்படிங்கிறது பாவம் நம்ம சாராவோட ஹஸ்பண்டுக்கு தெரியல. மாமியார் கறி சொல்லிடுவாங்க, இந்த ஃபோட்டோ இந்த ஆதாரத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காது, அதில் ஒரு விஷயமே கிடையாது, அடுத்து இந்த கேஸை எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிறப்போ நம்ம சாராக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஐயோ உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புவாங்க. இந்த டாக்டர் இருக்கான் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் சர்ஜன், அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து சீஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம சார் அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோ கீஜோன் திரும்ப அப்படியே 2 பேரும் பார்த்துக்க நீங்களா 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே கீஜோன் வந்துட்டு காட்டுவாங்க, இந்த மாதிரி இல்லீகலாக ட்ரக்கை வாங்கினது, அதை சப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் மேலே கேஸ் இருக்குது. அவர் ஹாஸ்பிட்டலையும் வீட்டையும் சர்ச் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கான எங்கள் கிட்ட வந்து இது இருக்குது, வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம சாரால் ஒன்றுமே பேச மாட்டா. இவர் இதை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. சாரா ஒரு அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இவர் கார்ல ஏறி போகிறப்ப சாரா வந்து எட்டி பாப்பா, இவங்க 2 பேருக்குள்ள என்ன கதை அப்படின்னு தெரியல. இப்படி நம்ம சாராவை பார்த்ததும் நம்ம ஹீரோக்குள்ள லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமாங்க அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, ஆமாம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜனோட கேஸ் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ அந்த மாமியாரோட லா ஃபிரமில் சிலரை வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஈவன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற லேடி டிடெக்டிவ் கூட என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது அவங்க கிட்ட இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் என்னென்ன போய் எல்லாம் சொல்லி வச்சிருக்கா அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரா வந்துட்டு லா ஃபிரமுக்கு வருவாங்க. ஒரு சின்ன அதிர்ச்சியோடு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ கீஜூனை பார்த்ததும் சின்ன டிஸ்டர்பன்ஸோடு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது லேடி டிடெக்டிவ் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜனோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சர்ச் அண்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த ஆள் அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஏதோ மெசேஜ். படித்தவங்க ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு ஏதாச்சும் சாரா கேட்குறதுக்கு, மேடம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் ஒரு கேவா, என்னது கேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அவன் வந்து கே பாரில் தான் அவன் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு மயக்க நிலைமையில இருந்திருக்கான். அந்த கே பாரில் தான் இல்லீகலாக ட்ரக் எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே தான் கை மாற்றமும் படுது அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு ப்ராசிக்யூட்டரான கீஜூனுக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த கே பாருக்கு சர்ச் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஆள் இருந்திருக்கான், அதுவும் ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிட்டு மயக்கத்தில் கிடந்திருக்கான். ஏன்னா கே பாருக்கு போகிறவங்க கேயா இருக்கிறவங்க தானே போவாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே நம்ம சாரா யோசிக்கிறா, ஓ அதனால தான் நம்ம மாமியார்கிட்ட அவன் தொட்டு தொட்டு பேசினப்போ கூட நம்ம மாமியார் ஒன்றும் சொல்லலையா. ஏன்னா இந்த லிஃப்டில் இருந்த ஃபுட்டேஜை பார்த்தப்போ நம்ம சாராவை கொஞ்சம் சந்தேகப்பட்டிருப்பாங்க, என்னடா நம்ம மாமியாரை விட அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் 10 வயசு சின்னவன், நம்ம மாமியாருக்கு அவனுக்கு தான் தப்பான உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் அப்படி தான் இருக்கும், அந்த ஆள் கட்டி கட்டியில் பிடிச்சி பேசுவான், கிச்சு கிச்சு மூட்டிட்டெல்லாம் பேசுவான். ஸோ அவன் கேவாக இருக்கிறதுனால தான் என் மாமியார் வந்து அவன் டச் பண்ணி பேசுறது கூட பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது இப்போ புரியுது. இப்படி இந்த லேடி டிடெக்டிவ் எல்லா தகவலையும் கொடுத்துட்டு, ஆக்சுவலாக மேடம் சாரா இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பர்சனலாக அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். இந்த பிளாஸ்டிக் சர்ஜனை பற்றின உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் கீஜூன் நினச்சிருக்காரு அப்படின்னதும், ஓகே அப்போது நம்ம ஏதோ தப்பான ஒரு ஆளுக்காக ஆதரவாக வாதாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீஜூன் நம்மளை சேவ் பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னு புரியுது. அந்த சமயத்தில் சிலர்லாம் அப்படியே போவாங்க. அதில் அந்த காரில் வந்தான் இல்லைங்களா நம்ம சாராவை ஓவர்டேக் பண்ண அந்த லாயரும் இருக்க, நம்ம சாராவை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்டே போகிறான். அந்த சாரா பார்த்தவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இந்த லேடி டிடெக்டிவை பார்த்துட்டு, இன்னைக்கு போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, இருங்க நான் செக் பண்ணுறேன். ஆமாங்க மேடம் சாரா இருக்குது. சரி அப்போது ஒரு டைரக்டரோட பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது இல்லையா, அதுக்கு வேற யாராவது போஸ்டிங் போட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் வேற ஒரு லாயரை போட்டாங்களே அப்படிங்கிற சமயத்தில் வருதே கோவம். மாமியாரை பார்க்கறதுக்காக கோவமாக வந்துட்டு சாரா வருவா. இன்னும் எபிசோட் 1 முடியலைங்க, 1 மணி நேரம் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. ஒரே வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனால எபிசோட் 1ஓட பார்ட் 2 நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.